ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸில் ஸ்டார்ட் பண்ண. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான் செய்கிறேன். ஸோ டுடே இஸ் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ஆல்வேஸ் ஸ்பெஷல்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் ஆஸ் யூ ஆல் நோ பீப்புள், தொடர்ந்து என்னோடய vlog பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நான் ஃப்ரைடே மட்டும்தான் நான்வெஜ் எடுப்பேன், ஆர் சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த வீக்கெண்ட்ஸில் தான் எடுப்பேனே தவிர அதர்வைஸ் வீக் டேஸ் ஆல்வேஸ் வந்து நான் வந்து வெஜிடேரியன் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் தான் செய்கிறேன். அது என்ன அப்படின்னா எக் சிக்கன் 65. ஸோ இது எங்கள் அம்மா தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் தேர்ஸ்டே vlog பார்த்தவங்களுக்கு தெரியும். தேர்ஸ்டே vlogல வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தால் அவங்க தான் இதை செஞ்சுருந்தாங்க. நான் இதை வேறு மாதிரி செய்வேன். லைக் நான் எக் வந்து தனியாக பாயில் பண்ணி நான் மசாலா பண்ணி பாயில் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ இருக்கும் பாருங்கள். ஸோ அது பண்ணியிருக்கேன். பட் இது சிக்கன் போட்டு இந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயில் பண்ணி இந்த மசாலாஸ் இந்த சிக்கன் அரைச்சி போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி இப்போ இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ இதை பாயில் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னா லைக் இட்லி மாதிரி வந்து பாயில் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து நல்லா பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி அதுக்கப்புறமா நான் மசாலாலாம் போட்டு 65 மாதிரி நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து அதை வந்து ஃப்ரைட் ரைஸில் போட போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஃப்ரைட் ரைஸில் கூட நான் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஒன்று எக் ஃப்ரைட் ரைஸ், இல்லை மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ரைட் ரைஸ் தான் கண்டிப்பாக பண்ணுவேன். 65 ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக் சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அது வந்து பசங்களுக்கும் கொஞ்சம் நம்மளும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோன்ற மாதிரி தோணும். சின்ன ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான், அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயமாக தான் தெரியும். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் மாதிரி போட்டுட்டேன். ஸோ சிம்பிளாக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரைடே எடுத்துக்குவேன். தட் இஸ் வீக்கெண்டு தான். அந்த ஃப்ரைடேன்றது வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு ஃப்ரைடேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி தான். ஃப்ரைடேனாலே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி டே. ஈவன் அது அந்த டே ஹாப்பியாக வந்து சாட்டர்டே சண்டே கூட கிடைக்காது. சத்தியமாக சண்டே மத்தியானத்துக்கு மேலேயே எங்களுக்கு வந்து அந்த வீக் வந்து ஓவர் ஆன மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்குக்காக நாங்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனாலேயே எங்களுக்கு பட் ஃப்ரைடே மட்டும்தான் லெஷர் டைம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணும். ஆல் பிகாஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே இஸ் ஹாலிடே, ரைட்? ஸோ அதனாலேயே வந்து நான் வந்து ஃப்ரைடே ஆனாலே ஹாப்பி ஆயிடுவேன். ஸோ வீக்கெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்க வெஜிடபிள் என்ன அப்படின்னா, யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் பீன்ஸ் போடுவேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து கேபேஜ் அண்ட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ கேப்சிகம் இஸ் காமன் டு ஆல் த ஃப்ரைட் ரைஸ். பட் வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் மாற்றுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் அண்ட் கேபேஜ் போட்டிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா ஸ்வீட் கார்ன். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ஸ்வீட் கார்ன் வந்து நான் ஒரு 1 கேஜி அந்த மாதிரி தான் செப்டோவில் ஆர்டர் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னா இது வந்து ஸ்டீம்டு. நான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஸ்டீம்டு ஆயிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் ஸோ தினமும் அது ஸ்டீம்டுனால் ரொம்ப நாள் வந்து தாங்காது இல்லையா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சாலும் ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அதில் வந்து தண்ணி இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து தினமுமே இந்த கார்னை வந்து எதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு அது நான் 1 கேஜி வாங்கிட்டேன். ஸோ அதனாலே வந்து தினமும் கார்ன் கொடுக்குறப்பல இந்த வீக்கோடு முடிச்சிடணும்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் இதுலேயும் போட்டுவிட்டேன் ஃப்ரைட் ரைஸில். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் பாயில் ஆகிடுச்சு. அண்ட் ப்ரெட் ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுட்டேன். அண்ட் வந்து இந்த 65 சொன்னேன் இல்லையா? ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ஆனால் பெருசாக கட் பண்ண ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு டைமே கிடையாது. ஸோ ஏதோ அதனால தான் நான் அன்னைக்கு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் பண்ணவே இல்லை. வாட் ஐ பேக் லன்ச் ஃபார் மை கிட்ஸுக்கு. ஸோ என்னால் முடியல, அப்போ பண்ண முடியல. ஆனால் பெருசாக வீராப்பா ஓகே இன்றைக்கி எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆனால் இந்த பாயில் பண்ணி அது கொஞ்சம் ஆக்சுவலி ஒரு டீடியஸான ஒர்க் தான். இட் டேக் சம் டைம். அதாவது அது லெஷரான டைமில் வந்து நம்ம பண்ணலாம். கொஞ்சம் நம்ம நிறைய டைம் இருக்கிறப்ப செய்யலாம். பட் காஸ்ட்டாக அது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொதப்போம். ஸோ அந்த தான் எனக்கு வந்து அன்றைக்கி ஃபீல் ஆச்சு. பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் தான் நான் இந்த முருங்கைக்கீரைக்கே வந்தேன். ஸோ நவடேஸ் நாட் நவடேஸ் ஆல்வேஸ் வந்து ஐ யூஸ் டு கிவ் சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னீஸ். சட்னிலே நான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அண்ட் நிறைய விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிப்பேன். லைக் எந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எது இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஏன்னா இப்போ இருக்கிறதுல வந்து எவ்வளோ நீங்கள் சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குமான்றது இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அப்படின்றப்ப அட்லீஸ்ட் நம்ம வந்து நிறைய மெனக்கெடல் எடுத்துக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும்னு அர்த்தம். அந்த காலம் வேறங்க. அந்த காலத்தில் பெஸ்டிசைட்ஸ் கிடையாது, அதிகமான பூச்சி மருந்து, லைக் இந்த மாதிரி ரொம்ப நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ தட் வந்து ஆரோக்கியமாக ஆர்கானிக்காக சாப்பிட்டோம். இப்போ வந்து ஆர்கானிக்குன்ற பேர்லேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே ஆர்கானிக். நம்ம வந்து கொஞ்சம் கிச்சனில் கொஞ்சம் மெனக்கிட்டால் தான் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நிறைய க்ரீன்ஸை இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ அது என்றைக்குமே ஃபெயில் ஆனதாக சரித்திரமே கிடையாது. ஸோ நிறைய முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், வாட்டெவர். ஸோ உங்கள் கண்ணுக்கு எதெல்லாம் க்ரீனாக படுதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ ஹஸ்பண்ட்க்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. தென் நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா, எஸ், நான் வந்து வெளியே வந்தேன். ஸோ இது ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தென் வந்து ஸ்வீட்ஸ் கொஞ்சம் பசங்களுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்வீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என் பாப்பாவுக்கு வந்து கீ மைசூர்பா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுவும் வாங்கிட்டேன். அண்டு ரயானுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஸ்மால் குட்டி ஜாங்கிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. இன்னையோட விலாகை பார்த்தீங்க. நாளையோட விலாகில் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆயிஷா.